ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். பதினெட்டாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது நக்கீரதேவ நாயனாரின் திருவெழுக்கூற்றறிக்கை. நக்கீரதேவ நாயனார் அருளிய அடுத்த நூல் திரு எழுக்கூற்றிருக்கை. சித்திரக்கவி வகைகளில் ஒன்று திரு எழுக்கூற்றிருக்கை. 1 என்னும் எண்ணை முதலாக கொண்டு தொடங்கி படிப்படியே ஒவ்வொரு எண்ணாக கூட்டியும் அவ்வாறே ஒன்றொன்றாக ஒன்றுமுடைய குறைத்தும் இவ்வாறு 1 முதல் 7 ஈராக எண்ணும் நிலையில் அமைந்த செய்யுள்தான் திரு எழுக்கூற்றிருக்கை என்று பெயர் பெறும். இந்த கவியை முதலில் அருளி செய்தவர் திருஞான சம்பந்த பெருமான். இதனை அடி ஒற்றியே நக்கீரரும் இந்த நூலை பாடியுள்ளார். இவை தவிர 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வாரும், முருகப்பெருமான் மீது அருணகிரியாரும், பாம்பன் சுவாமிகளும் இந்த திரு எழுக்கூற்றிருக்கையை பாடியிருக்கிறார்கள். இதற்குரிய பண் வியாழக்குறிஞ்சி என்பார்கள். உயிர்கள் 7 வகை பிறவிகளில் உழல்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்பது 6 ஆதாரங்கள். இந்த 6 ஆதாரங்களையும் கடந்து 7ஆம் நிலையாகிய தகாராகாசம் என்று ஒன்று உள்ளது. அருளாகிய இறைவனாம் திரு 7 கூறாகி இந்த 7 இடங்களிலும் தங்குவதினால் உயிர்கள் 7 பிறவிகளின் நீக்கமடைகின்றன. இதனை அடிப்படையாக கொண்டமையினால் இது திரு எழுக்கூற்றிருக்கை எனப்படுகிறது. 7 கூறுகளும் தேர் ஒன்றினுடைய மேற்பரப்பாக கருதத்தக்கன. 7.5 முறையானே குருமக்கள் முன்னின்றும் புக்கும் போந்தும் வினையாடும் பெற்றியால் வழுவாமை 1 முதலாக 7 இறுதியாக ஏறியும் இறங்கியும் எண்ணலங்காரம் பட பாடப்படுவது எழுகூற்றிருக்கை என்பது யாப்பருங்கல விருத்தி கூறுகிற இலக்கணமாகும். இது 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 2 1 என இவ்வாறு 1 முதல் 7 வரை படிப்படியாக ஏற்றியும் இறக்கியும் 7 கூறுகளிலும் எண்கள் இருக்குமாறு இயற்றப்படுவது திரு எழுக்கூற்றிருக்கை. இந்த எண்களின் அடிப்படையில் நக்கீரர் அருளியதுதான் திரு எழுக்கூற்றிருக்கை. நக்கீரர் வந்திருப்பது இறை என்பதை அறிந்தும் தன் குற்றம் ஓராமல் இறைவனது பாடல் குற்றமே என சலமே சாதித்தார். நக்கீரருக்கு அகத்தியர் மூலம் வழு எது வழு அமைதி எது என்பதை உபதேசித்தார். வெப்பு நோய் உற்று இறைவன் திருநோக்கால் நோய் நீங்க பெற்ற நக்கீரனுடைய மனம் வெதும்பியது. சிறியனாகிய நான் அறியாமல் பேசிய அறிவில் வாசகத்தை பொறுத்து கொள்ளுமாறு நக்கீரன் வேண்டி நிற்பதுதான் இந்த நூலினுடைய உட்பொருள். 55 வரிகளை கொண்ட இணைக்குறள் ஆசிரியப்பாவாகவும் ஒரு வெண்பாவாலுமாகிய இந்த நூல் பொருளாழம் மிக்க உடைய நூலாகும். பாடல் துவங்குகிறது. இறைவா, ஓர் உடம்பில் ஆணும் பெண்ணுமாகிய 2 உருவம் உடையவன் ஆயினை. ஒன்றை செய்து அதிலிருந்து ஈரிதழ் கொன்றை சூடியுள்ளாய். இலைகளாக பிரிந்துள்ள சூலத்தை கையிலே ஏந்திருக்கிறாய். ஒளிவிடும் தலையின் மேல்
இரு முனைகளும் உயர்ந்து காணப்படும் பிறை நிலவை அழகு பெற சூடியுள்ளாய் என்கிறார். சிவபெருமான் மாதிருக்கும் பாதியான் எனப்படும் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருபவன். திருச்செங்கோடு என்னும் தலத்தில் கருவறையில் இவ்வாறு இறைவன் காட்சி தருவதை இன்றும் நாம் காணலாம். இதற்கு நாகாசலம் என்று பெயர். இத்திருக்கோவிலில் நக்கீரரையும் நாம் தரிசிக்கலாம். எனவே இத்தலத்திற்கு நக்கீரர் வந்துள்ளமையை நாம் அறிகிறோம். இவ்வாறு இரு உருவம் ஒன்றாகச் செய்து இரு இதழ்கள் கொண்ட கொன்றை மலரை சூடினார். காமம், வெகுளி, மயக்கம் ஆகியவற்றை அழிப்பது மூவிலை கொண்ட சூலம். அதை தாங்கியவன் சிவபெருமான். அவரது தலையில் இரு முனைகளும் உயர்ந்து சமமாக உள்ள பிறையை சூடி தன் அடியில் விழுந்தோரை தலையால் தாங்குவான் என்பதை காட்டி நிற்கிறான் ஈசன். அவ்வரிகள் இதோ. ஓருடம்பு ஈருரு ஆயினை ஒன்று போரிந்து ஒன்றி நீரிகள் கொன்றை சூடினை. ஓருடம்பு ஈருரு ஆயினை ஒன்று போரிந்து ஒன்றி நீர் இகழ்கொன்றை சூடினை. மூவிலை சூலம் ஏந்தினை ஏந்தினை. மூவிலை சூலம் ஏந்தினை ஏந்தினை. மூவிலை சூலம் ஏந்தினை ஏந்தினை. சுடரும் சென்னி மீசை சுடரும் சென்னி மீசை சுடரும் சென்னி மீசை சுடரும் சென்னி. இனி தாரகாட்சகன், கமலாட்சகன், வித்யுன்மாலி ஆகிய மூவரும் தவம் செய்து 3 கோட்டைகள் பெற்று உயிர்களுக்கு கேடு செய்து வந்தனர். அவர்களின் அக்கோட்டைகளை ஒப்பற்ற அம்பின் மூலமாக இரு தோள் செவியோடு பொருந்த இழுத்து திரிபுரங்களை 4 திசைகளிலும் கெடுமாறு அழித்தான் சிவபெருமான். தாரகாட்சகனையும் கமலாட்சனையும் தன் வாயில் காவலராகவும் வித்யுன்மாலியை மத்தளம் வாசிப்பவனாகவும் ஏற்றுக்கொண்டார். இது திருவதிகை என்னும் தலத்தில் நடந்த வீரச் செயல். ஆணவம், கர்மம், மாயாமலங்கள் இறைவன் முன் தூளாகும் என்பதை இதன் மூலம் செய்து காட்டினார். நல்வினை, தீவினை ஆகிய இரண்டையும் நீக்கி ஒன்றாகிய இறைவனை நினைப்பவனுக்கு பற்றுக்கோடாக இருக்கிறான் என்பதை கூறும் வரிகள் இது. இருகோட்டு ஒரு மதி எழில் பெறமிலச்சினை. ஒரு கணை இரு தோள் செவி உறவாங்கி மூயையில் நாத்திசை முரண் அரண் செகுத்தனை. ஆன ஆன ஆத்த முன்னறி பயந்தனை. ஆத்த முன்னறி பயந்தனை செறிய இரண்டும் நீக்கி. செறிய இரண்டும் நீக்கி ஒன்று நினைவோர்க்கு உறுதியாயினை. ஒன்று நினைவோர்க்கு உறுதியாயினை. இறைவன் காட்டிய நெறி ஒன்றேயாகும். அதாவது 2 நினைவு இல்லோர்க்கு மன ஒருமைப்பாடு வீடு பேற்றினை தந்தருளுபவன். இவ்வொருமைப்பாட்டை அடைந்திட சரியை, கிரியை, யோக ஞானம் என்னும் 4 நெறிகளை காட்டி நின்றவன். கிருத்த, திரேதா, துவாபர, கலி என்னும் 4 யுகங்களை உண்டாக்கிய காரணன். சிறப்பான 5 தலை நாகத்தை கட்டிக்கொண்டு ஆடியவன். சர்ப்ப நடன மூர்த்தி வடிவத்தை இது சொல்லுகிறது. இந்த மூர்த்தத்தை திருச்சி அருகில் உள்ள திருப்பாச்சில் ஆசிரமம் எனப்படும் திருவாசி ஆலயத்தில் இன்றும் நாம் காணலாம். ஒருமைப்பட்ட மனத்தோடு 4 நெறிகளில் ஒன்றை கடைப்பிடித்தால் இறையருள் பெறலாம் என கூறும் வரிகள் இது. அந்நெறி ஒன்று
அன்னறி ஒன்று மனம் வைத்து இரண்டு நினைவிலோர்க்கு முன்னறி உலகம் காட்டினை முன்னறி உலகம் காட்டினை அன்னறி அன்னறி நான்கு என ஊழி தோற்றினை சொல்லும் ஐந்தலை அரவு அசைத்து அசைந்தனை சொல்லும் ஐந்தலை அரவு அசைத்து அசைந்தனை நான்முகன் மேன்முகம் கபாலம் ஏந்தினை கபாலம் ஏந்தினை நூன்முக முப்புரி மார்பில் பிரம்மனுக்கு 5 தலைகள் இருந்தன. அதனால்தான் சிவபெருமானுக்கு தான் நிகர் என கூறினான். சிவபெருமானை பார்த்து ஏளனம் செய்தான். சிவபெருமான் அந்த 5வது தலையை தனது சூலத்தினால் துண்டித்தார். இத்தகைய வீரச் செயல் நிகழ்ந்த இடம் திருவையாற்றுக்கு அருகிலுள்ள திருக்கண்டியூர் வீரட்டமாகும். இங்குதான் அருள்மிகு மங்களநாகி உடனாகிய பிரம்மசிர கண்டீஸ்வரர் வீற்றிருக்கிறார். பிரம்மனது மண்டையோடு சிவபெருமான் திருக்கரத்தில் பிச்சை பாத்திரமாக அமைந்தது. அதனால் கபாலி என்னும் பெயர் கொண்டார் சிவபெருமான். பிரளய காலத்தில் திருமால் பிரம்மன் இருவர் அங்கத்தினையும் ஒருங்கே ஏந்தினார். இதற்கு காயாரோகண திருக்கோலம் என்று பெயர். இத்திருக்கோலத்தை காஞ்சிபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களிலே காணலாம். இவரது அடிமுடியை காண திருமாலும் பிரம்மனும் மூவுலகையும் சுற்றி 4 திசைகளிலும் அலைந்திட அழகிய பெருமலையாம் திருவண்ணாமலையில் தீயாய் தோன்றியவன் என்று இந்த செய்திகளை கூறுகிற வரிகள் இதோ. இருவர் அங்கம் ஒருங்குடன் ஏந்திய ஒருவனின் ஆதி காணாது இருவர் நூலகுழன்று நாட்டிசை ஊழிதர மூலகுழன்று நாட்டிசை ஊழிதர மூலகுழன்று நாட்டிசை ஊழிதர நாட்டிசை ஊழிதர நாட்டிசை ஊழிதர. சிவபெருமானின் சடையில் கங்கையாறு உள்ளது. அதனால் அவன் கங்காதரன் ஆயினன். நமசிவாய என்னும் திரு 5 அவன் தங்கியிருக்கும் திருமந்திர நிலை. அவன் தூமரை பாடும் வாயாளன். ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம் என்னும் 4 வேதங்களும் அவன் வாய் வழியாக தோன்றியவை. ஞாயிறு, திங்கள், நெருப்பு ஆகியவை முக்கண்களாக உள்ளன. இசைக்குரிய அஸ்வகம்பளர் என்னும் 2 கந்தர்வர்களும் சிவபெருமானின் 2 குழைகளாக உள்ளனர். அறமே சிவபெருமானின் வாகனமாகிய காளையாக உள்ளது என கூறும் நக்கீரரின் வரிகள் இவை. ஐம்பெரும் குன்றத்து அடலாய் தோன்றினை ஐம்பெரும் குன்றத்து அடலாய் தோன்றினை 6 நில் சடையது 5 நில் இளையது 4 நின் வாய்மொழி 3 நின் கண்ணே 2 நின் குழையே 1 நின் ஏரே ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்க இருங்களிற்று உரிவை போர்த்தனை. மயிலாடுதுறை திருவாரூர் பேருந்து சாலையில் மங்கநல்லூர் அருகில் உள்ளது வழுவூர். தார்காவனத்து முனிவர்கள் இறைவனுக்கு எதிராக செய்த ஆபிசார வேள்வியில் யானை ஒன்று எழுந்தது. இறைவனை நோக்கி உக்ரத்தோடு ஓடி வந்தது.
அதை அழிக்க வேண்டி இறைவன் அனிமாசித்து மூலம் யானையின் உடலுள் புகுந்தார். அப்போது உலகமெல்லாம் இருண்டது. அம்பிகை அஞ்சினாள், செய்வதறியாது திகைத்தாள். இறைவன் தன்னுள் புகுந்ததால் தாழாத யானை பஞ்சமுக தீர்த்தத்தில் போய் விழுந்தது. வடகிழக்கு மூலையில் விழுந்த யானையை இறைவன் அதை அழித்து தீர்த்தத்தின் தென்மேற்கு மூலையில் எழுந்து வந்தார். தன் கணவனை காணாது திகைத்த அம்பிகை தன் தந்தை வீட்டிற்கு புறப்பட, அப்போது இறைவன் எழுந்து வெளிப்பட்ட போது முருகப்பெருமான் இதோ தந்தையார் என உமையம்மைக்கும் சுட்டி காட்டினார். இத்தகைய வீரச் செயலை இறைவன் நிகழ்த்திய தலம்தான் வழுவூர். இங்கு இறைவன் கஜாரி என்றும் கிருத்திவாசன் என்றும் போற்றப்படுகிறார். இத்தகைய இறைவன் தில்லைவாழ் அந்தணர்களுக்கு நன்மைகள் பல செய்தார். அவர்களோ முத்தியை வளர்த்து நான்மறை ஓதி ஐம்புலன்களை அடக்கி அருதொருள் செய்யும் திருத்தொண்டர்கள். அவர்களுக்கு நல்லருள் செய்தான் என்பதை கூறும் நக்கீரரின் வரிகள் இதோ. ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்க உமையவள் நடுங்க இருங்கழித்து உருவை போர்த்தனை உமையவள் நடுங்க இருங்கழித்து உருவை போர்த்தனை நெருங்கி முத்தி நான்மறை ஐம்புலன் அடக்கிய அறுதொழிலாக்கு உறுதி பயந்தனை. இறைவன் நாதமே வடிவமானவர். அவரது சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், ஈசானம் ஆகிய 5 முகங்களிலிருந்தும் துத்தம், கைக்கிளை, விளரி, தாரம், உழை, இளி, ஓசை என்னும் 7 சுரங்களும் பிறந்தன. பேரூழி காலத்தில் பிரம்மன் வேண்டுகோளுக்கிணங்க இறைவன் தந்த அமுத கலசம் தாங்கிய இடம் கும்பகோணம். அமுத கும்பத்தை கிராத வடிவில் வந்து சிவபெருமான் சிதைத்து மகாமக குளத்தை அமுதத்தால் நிறைத்தார். எனவே அந்த குளம் அமுத சரோருகம் என அழைக்கப்படும். இவ்வாறு அமுதம் தந்த அந்த சிவபெருமான் விரலியார் கொட்டை கைகளில் ஏந்தியவன். சனகாதி முனிவர்களுக்கு கல்லால மரத்தின் அடியில் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து ஞானோபதேசம் செய்தவன் என்பதை கூறும் நக்கீரரின் வரிகள் இதோ. ஏழில் நரம்பு இசைத்தனை ஏழில் நரம்பு இசைத்தனை ஆறில் அமுதம் பயந்தனை ஐந்தில் விரலியர் கொட்டும் அழுத்த ஏந்தினை விரலியர் கொட்டும் அழுத்த ஏந்தினை ஆலநீழல் அன்றிருந்து அறநெறி நால்வர் கேட்க அறநெறி நால்வர் கேட்க நன்கு இனிது உரைத்தனை நால்வர் கேட்க நன்கு இனிது உரைத்தனை. சூரபத்மன், சிங்கமுகன், தாருகன் ஆகிய சகோதரர்களை சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார்கள். வஜ்ரயாக்கை, இந்திரஞாலம் எனப்படும் தேர், வாழ் முதலியவற்றை அவர்கள் சிவபெருமான் மூலம் பெற்று தமது சக்தி ஒன்றை தவிர வேறு எது ஒன்றாலும் அழிக்கக்கூடாது என்ற வரத்தை சிவபெருமானிடத்தில் பெற்றவர்கள் அவர்கள். அதன் விளைவாக ஆணவம் கொண்டு அண்டம் அனைத்தையும் ஆண்டு உயிர்களை துன்புறுத்தினார்கள். இறைவன் தமது நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமானை தோற்றுவித்து அவனுடன் போர் செய்ய அனுப்பினார். யார் பேச்சையும் கேட்காத சூரன் ஆணவத்தோடு இறை நன்றியை மறந்து குமரக்கடவுளுடன் சண்டைக்கு துணிந்தான். தன் வலிமையினால் அனைத்தையும் இழந்து மாயையால் மாமரமாகி நிற்க குமரக்கடவுள் அம்மரத்தை பிளந்து ஒரு கூரை சேவலாகவும் மறுகூரை மயிலாகவும் மாற்றி முறையே தனது கொடியாகவும் வாகனமாகவும் கொண்டார். இந்த அற்புத செயல் நிகழ்ந்த இடம்
திருச்செந்தூர் என்னும் தலமாகும். இத்தகைய வீரவேல் பொருந்திய முருகப்பெருமானின் தந்தையாக உள்ளவர் சிவபெருமான். மேலும் உடல் செந்நிறமாயும் கழுத்து கருமை நிறமும் கொண்ட இருவண்ண வடிவு கொண்டவன் சிவபெருமான் என்பதை கூறுகிற நக்கீரரின் வரிகள் இது. நன்றியில்லா முன்னீர் சூர் மா கொன்று அங்கு இருவரை எரிந்த ஒருவன் தாதை ஒருமிடத்து இருவடிவு ஆயினை அறம்பொருள் இன்பமாகிய மூவகை தர்மத்தையும் உலகம் உணரக் கூறியவர் சிவபெருமான். 4 வகை இலக்கண இலக்கியங்களை நலந்தக மொழிந்தவர் அவர். இறையனார் களவியல் உரை, கொங்குதேர் வாழ்க்கை என்று தொடங்கும் குறுந்தொகை பாடல், திருமுகப் பாசுரம் ஆகியவை சிவபெருமானால் அருளப் பெற்றவை. இன்று கொருக்கை என வழங்கப்படும் திருக்குறுக்கை வீரட்டானத்தில் மன்மதனை எரித்து வீரச் செயல் புரிந்தார். மாசி மகநாளில் இன்றும் அங்கு காமதகன விழா நடைபெறுவதை பார்க்கிறோம். அதுபோல யமனை மார்க்கண்டேயருக்காக உதைத்த தலம் திருக்கடவூர். காலனை உதைத்து காலசம்ஹார மூர்த்தியாகி அருள் பாலிக்கின்ற தலம் அது. காணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், வைணவம், சைவம், சௌரம் எனப்படும் 6 வகை சமயங்களை முறையாக அமைத்தவர் சிவபெருமான். கைலை மலையில் அடியில் நசுங்கிய ராவணன் சாமகீதம் பாடிட அதனை அமைதியாக கேட்டு மகிழ்ந்து அவனுக்கு சந்திரகாசம் என்னும் வாளை பரிசளித்து அவன் வேண்டுகோளை பூர்த்தி செய்தார் சிவபெருமான். அவன் மனம் சாந்தமடைந்து 5 கதியில் செல்லும் தேரோடு எல்லா திக்குகளிலும் விஜயம் செய்ய அனுப்பியது 4 தோள்களை உடைய அந்த சிவபெருமானின் நலனாகும் என்று நக்கீரர் கூறும் வரிகள் இது. தருமம் மூவகை உலகம் உணர, தருமம் மூவகை உலகம் உணர, ஒருவன 4 வகை இலக்கண இலக்கியம். இலக்கண இலக்கியம் நலத்தக மொழிந்தனை, இலக்கண இலக்கியம் நலத்தக மொழிந்தனை, ஐங்கனை அவனோடு காலனை அடர்த்தனை, ஐங்கனை அவனோடு காலனை அடர்த்தனை, காலனை அடர்த்தனை, காலனை அடர்த்தனை. அறுவகைச் சமயமும் நெறிமையில் வகுத்தனை, அறுவகைச் சமயமும் நெறிமையில் வகுத்தனை, ஏழில் ஓசை இராவணன் பாட, ஏழில் ஓசை இராவணன் பாட, தாழ்வாய்க் கேட்டு அவன் தலை அழி பொருத்தினை, அவன் தலை அழி பொருத்தினை, ஆரிய சிந்தையாகி ஐங்கதி தேரொடு திசை செல்ல விடுத்தோன், ஆரிய சிந்தையாகி ஐங்கதி தேரொடு திசை செல்ல விடுத்தோன், தேரொடு திசை செல்ல விடுத்தோன். இறைவன் நடனமாட நந்தியும் பிருங்கியும் தும்புருவும் ஆகிய மூவரும் உடன் பாடிட, இருகண் மொந்தை என்னும் தோல் கருவி ஒரு கணம் கொட்டவும், தேன் மாலை அணிந்த உமையவள் காண, நடனமாடிய நம்பி சிவபெருமான் என சிவபெருமானை நக்கீரர் புகழும் வரிகள் இது. நாற்றோள் நலனே
நந்தி பிங்கிருடி என்று நந்தி பிங்கிருடி என்று ஏத்த பூதம் ஒன்றுடன் பாட ஏத்த பூதம் ஒன்றுடன் பாட இரு கண்மொந்தை ஒரு கணம் கொட்ட மட்டு விரியலங்கள் மலைமகள் காண நட்டம் ஆடிய நம்ப நட்டம் ஆடிய நம்ப. இவ்வளவு புகழுரையும் கூறிய நக்கீரர் இறைவனை எதிர்த்து அறியாது வாதாடிய பிழையை மன்னிக்குமாறு வேண்டுகிறார். மணம் வீசும் கொன்றை மாலையோடு வெண்ணிலவு அணிந்து கீதம் பாடிய அண்ணலே, சிறியேன் சொன்ன பொருளற்ற வாசகங்களை மனதில் கொள்ளாமல் என்னை ஏற்று அருள வேண்டும், உன் பாதங்களை பணிந்து துதிக்கிறேன் என்கிறார் நக்கீரர். மட்டு விதி அலங்கள் மலைமகள் காண நட்டம் ஆடிய நம்ப அதனால் சிறியேன் சொன்ன அறிவியல் வாசகம் சிறியேன் சொன்ன அறிவியல் வாசகம் வரிதனக் கொள்ளாயாகல் வேண்டும் வரிதன கொள்ளாயாகல் வேண்டும் கொள்ளாயாகல் வேண்டும். வெறி கமழ் கொன்றையோடு வெண்ணிலவு அணிந்து கீதம் பாடிய அண்ணல் பாதம் சென்னியில் பரவுவன் பணிந்தே பாதம் சென்னியில் பரவுவன் பணிந்தே. இனி வெண்பா மூலம் கனிந்து நக்கீரர் மனமுருக வேண்டுகிறார். பரமேஷ்டி, உன் பாதங்களை படிந்தேன். பால் போன்ற வெந்நீர் அணிந்து மதுரையில் அமர்ந்தாய். கோபம் தணிந்து என்மேல் நெற்றிக்கண் பார்வையினால் உடம்பு முழுவதும் உண்டாகிய எரிச்சல் தீரப் பணித்தருள்வாய். ஐயம் ஏதுமின்றி அமர்ந்து அருள் செய்வாய் வேதியனே என வேண்டுவதோடு திரு எழுக்கூற்றிருக்கை நிறைவு பெறுகிறது. தனது கல்வி ஆணவத்தை தவிர்ந்து அறியாது செய்த பிழையை எண்ணி வருந்தி இறைவனிடம் வேண்டி பாடும் இப்பனுவலை நாமும் ஓதி இறைவனை பணிவோமாக. திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 18ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது நக்கீரதேவ நாயனாரின் திருவெழுக்கூற்றறிக்கை. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.